அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் 2026 வருடம் ஏப்ரல் மாதத்தோட வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு, அது எப்போதும் நம்மளை பற்றியதாக இல்லை, எப்பவும் கடவுளை பற்றியதாகவே இருந்தது. இட் வாஸ் நெவர் அபவுட் அஸ், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் காட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலோட தலைப்பு. ஸோ குரானில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை அப்படின்றது நம்மளை பற்றினதோ கிடையாது. நம்மளோட பெருமை, நம்ம என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றியோ, இல்லை நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூசஸ் பற்றியோ அதை பற்றி கிடையாது. அதாவது நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது அப்படின்றத குரானில் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எப்போவுமே புகழ் அனைத்தையும் உடைய, புகழுக்கு தகுதியாக இருக்கிற அந்த ஒரே ஒருத்தர் நம்மளோட கடவுளை பற்றினதாக தான் இது இருக்குது. ஸோ கடவுள் மட்டும்தான் நம்மளோட வணக்க வழிபாடுக்கு தகுதியானவர். அவருக்கு தான் நம்ம நம்மளோட வணக்க வழிபாடை நம்ம அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவருக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். அவர் கொடுத்ததுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அவருக்கு மட்டும்தான் நன்றியோடு இருக்கணும். ஸோ நம்மளோட கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் மனிதர் துவங்கியதுலேருந்தே அது எல்லாமே ஒரு பெரிய உண்மையை நோக்கி அதை சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான், அதை சார்ந்து தான் எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும். அதனால தான் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஆதம் சோதனைக்கு உட்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாம் நம்மளுக்கு குரானில் சொல்லி கொடுக்குறாங்க. சூரா 38 வசனம் 71 பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் மனிதனை களிமண்லேருந்து நான் படைக்கிறேன். அவனை நான் வடிவமைச்சதுக்கப்புறம் என்னோட இதில் ரூஹ்லேருந்து நான் ஊதுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு சிரம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சூரா 38 அது தொடர்ந்து வருது. 71வது வசனத்துலேருந்து 78 வரைக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ் இப்படி மனிதனுக்கு நீங்கள் சிரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஏஞ்சல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஷைத்தான் என்ன சொல்கிறான், அவன் மறுத்துடுறான். அவன் ரொம்ப ஆணவம் கொள்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுக்கு அவன் அப்ரிஷியேட்டிவாக இல்லை, நன்றியோடு அவன் இல்லை. அல்லாஹ் சொல்கிறாங்க, ஷைத்தானே உனக்கு நான் சொல்கிறேன், அதாவது அல்லாவோட கட்டளையை அவன் மீறான். நான் சொல்கிறேன் சிரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதை உன்னை என்ன தடுக்குது? நான் என்னோட கைகளால் நான் படைத்தேன், அதுக்கு முன்னாடி நான் சிரம் பண்ணின்னு சொல்கிறேன், அதை உனக்கு செய்யாமல் என்ன தடுக்குது அப்படின்னு எல்லாம் ஷைத்தான் கிட்ட கேட்குறாங்க. நீ ஆணவம் கொள்கிற, நீ ரிபெலியஸாக இருக்க, நீ கலகம் செய்கிற அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஷைத்தானோட பதில் அதுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, நான் அவனை விட நான் சிறந்தவன். நீங்கள் என்னை நெருப்புலேருந்து படைச்சிங்க, அவனை ஒரு களிமண்லேருந்து தான் படைக்கிறீங்க அப்படின்னு ஷைத்தான் அதுக்கு பதில் சொல்கிறான். ஸோ அதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ இப்படி சொல்கிறனால நீ கண்டிப்பாக இதுலேருந்து நீ வெளியே போய் தான் ஆகணும். நீ இதுக்கு மேலே நீ உன்னை தடை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவரை பேனிஷ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு மட்டும் அவனை விலக்கி வைக்காமல், அவனை தண்டிக்காமல் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது, ஆனால் உன்னோட முடிவு இதை தான் அப்படின்றத எல்லாம் ஷைத்தானுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீ இழிவுக்கு தான் உள்ளாக, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஷைத்தான் அவனோட உண்மையான தன்னத்தை அவன் வெளியே கொண்டு வரான். அவனுக்கு அவனோட ஆணவம், அவனோட பெருமை, அதுதான் அவனுக்கு முன்னாடி நிற்கிது. அல்லாஹ் கிட்ட இல்லை நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றத அவன் உணராமல், அவன் ஏன் அவன் அல்லாஹ் கேட்குற கேள்விக்கு அவன் நியாயப்படுத்துகிறான் அவனோட ஸ்டாண்டை.
அவன் ஏன் சிரம் பண்ணிய மாட்டான் அப்படின்றதுக்காக அவன் நியாயப்படுத்துகிறான். அதாவது நீங்கள் வந்து என்னை நெருப்புலேருந்து படைச்சிருக்கீங்க, அவனை களிமண்லேருந்து தான் படைச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் நியாயப்படுத்துகிறனால அவனோட சூழ்நிலையை அவனோட முடிவை அவன் படுத்துறனால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அல்லாவோட கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியில அப்படின்றத அவன் வந்து உணராமல், அவன் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தாமல் அவன் வந்து ஆணவம் கொண்டவனா அவன் வந்து ஆகிறான். ஸோ அதே மாதிரி ஆதம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களும் முடிவு என்னன்னு எடுக்க தெரியாமல் அவங்க வந்து தோற்று தான் வந்து அவங்க போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க திரும்ப வந்து மீண்டு வந்துடுறாங்க. இல்லை, அது வந்து கரெக்ட் கிடையாது, நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்க வந்து உணர்ந்து வந்துடுறாங்க. ஆனால் இங்கே ஷைத்தான் வந்து என்னன்னா அப்படின்னா, அவனோட ஆணவம் தான் அங்கே வந்து ரொம்ப மிகச்சிருச்சு, அவனோட ஈகோ தான் அங்கே வந்து ரொம்ப வந்துருச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட முடிவை வந்து எல்லாம் வந்து நிர்ணயிச்சிடுறாங்க, இதுதான் அவனோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஆதாமை வந்து படைச்சிட்டு சொர்க்கத்தில் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு முதல் கட்டளையாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப தெளிவாக, ஒரு ஈஸியான ஒரு கட்டளையை தான் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து இங்கே ஃபுல்லாக இருந்துக்கோப்பா, எல்லாமே நீ வந்து என்ஜாய் பண்ணிக்கோ, நீங்கள் 2 பேரும் இருங்க, ஆனால் வந்து இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, ஒரே ஒரு மரத்தை தான் வந்து நெருங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துலேருந்து நீங்கள் எதையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஷைத்தான் வந்து உங்களோட ரொம்ப தீவிரமான எதிரியாக வந்து இருக்கான், அவன் வந்து உங்களை ஏமாத்திராமல் பார்த்துக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லி ஆதாமை அங்கே வந்து விடுறாங்க, ஆதாமையும் அவங்களோட மனைவியும். அப்படி விட்டும் ஆதாமும் அவங்களோட மனைவியும் அங்கே வந்து தவறு செஞ்சிடறாங்க. ஷைத்தானோட பேச்சுக்கு அவனோட பொய்யான சத்தியத்தை வந்து அவங்க நம்பிடுறாங்க. நம்பினதோட விளைவாக தான் வந்து அவங்கள வந்து அல்லாஹ் சொர்க்கத்திலேருந்து வெளியே அனுப்பிச்சு அவங்க வந்து பூமிக்கு வர வேண்டியதாக வந்து ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அல்லாஹ் நம்மளை வந்து ஷைத்தான் மாதிரி ஃபுல்லாக வந்து இதுதான் அவனோட முடிவு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை வந்து தண்டிச்சிடல. ஸோ ஷைத்தான் எப்படி வந்து நிரந்தரமாக வந்து அவனால் சொர்க்கத்துக்கு வந்து திரும்ப போக முடியாதோ, எப்படி வந்து அல்லாஹ் செஞ்சாங்களோ அது மாதிரி அல்லாஹ் வந்து ஆதமுக்கும் அவனோட சந்ததியருக்கும் அப்படி வந்து சொல்லலை. ஸோ அதுக்காக தான் வந்து அல்லாஹ் கருணையோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஒரு சோதனையை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி வடிவமைச்சு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் அப்படி கொடுக்காம ஆதாம் வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு சிம்பிளான ரொம்ப இலகுவான ஒரு கட்டளையை தான் கொடுத்தேன், அதை கூட அவனால் ஃபாலோ பண்ண முடியல, அதை கூட நீ வந்து நான் சொல்லதை வந்து நீ கேட்கலை, ஷைத்தானை வந்து இது பண்ணி நீ வந்து போயிட்ட, அதனால் நீ வந்து நீயும் சரி உன்னோட சந்ததியினரும் சரி நீ நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே உள்ள மற்ற படைப்பினங்கள் எல்லாருக்குமே அது வந்து நியாயமாக தான் போட்டிருக்கும். அது வந்து நியாயம் தானே, அல்லாஹ் சொன்னதை வந்து கேட்கல, அல்லாஹ் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்றதோட அந்த நம்மளோட வாழ்க்கை அங்கேயே வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் சொன்னதை வந்து கேட்கல, அவங்க வந்து அல்லாஹோட கட்டளைக்கு கீழ்ப்படியல, தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க வந்து கலகம் தான் செய்கிறாங்க அங்கே படைப்பாளருக்கு எதிர்க்காக. ஸோ இவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பாக வந்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் அந்த அறிவை பெற்றிருந்தனால, அதாவது நிறைய மக்கள் வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து போயிட்டாங்க, மனிதர்கள் அப்படின்ற மொத்த இதில் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, இதில் வந்து இதில் வந்து காப்பாற்றப்பட வேண்டிய மக்களும் இருக்காங்க அப்படின்றத எல்லாம் உணர்ந்தனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அது மட்டும் இல்லாமல், ஏன்னா நிறையா மக்கள் வந்து அப்போது தீர்ப்பு நாள் அன்றைக்கி வந்து என்ன கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் தானே வந்து இருந்தாங்க, நாங்கள்லாம் வந்து இல்லையே, ஷைத்தான் வந்து இப்படிலாம் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாதே, நீங்கள் அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணதுக்காக ஆதமோட மனைவியும் இப்படி பண்ணதுக்காக எங்கள் எல்லாரையும் தூக்கி நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்ற கேள்வி வந்து வரலாம். அதனால் இது எல்லாருக்குமே நியாயமான ஒன்றா இருக்கணும், ஒவ்வொரு ஆன்மாவும் அது எங்கே போகுதுன்றது வந்து நியாயமான ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கருணையோட
நியாயத்தோடு பார்த்தனால தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து மக்கள் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்படி வந்து கேட்காம கீழ்ப்படியாமல் இருந்தால் அது வந்து இவ்வளோ மோசமான முடிவுக்கு கொண்டு போய் விடும்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ சுதந்திரத்தோட முழு இது வந்து எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கல, அதோட விளைவு வந்து நாங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னு வந்து நிறையா சாக்கு போக்குகள் மக்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், எப்போவுமே எல்லாமே வந்து நியாயமாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாக்கு போக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து நியாயமாக தான் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அல்லாஹ் அவர் வந்து நம்ம மேலே கருணை உடையவராக இருக்கிறதுனால மட்டும்தான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை வந்து ஒரு இறுதி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே அது வந்து அதோட வாழ்நாளில் அது வந்து அல்லாஹ் கிட்ட ப்ரூஃப் பண்ணலாம். அல்லாஹ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு, நம்மளை வச்சுருக்கிற சூழ்நிலைகளுக்கு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக எல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்ன வாழ்வாதாரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எங்கே இருக்கிறோன்னு முடிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுக்குறது தான். அதை வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம நன்றியோடு இல்லை அப்படின்னா, அன்அப்ரிஷியேட்டிவாக இருந்தோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியலை, அதெல்லாம் நம்ம திருப்தியாக இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. அல்லாஹ் கொடுக்கறதுக்கு ஏற்றுட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறபடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படைந்து, அப்போ நம்ம வந்து அல்லாஹோட கட்டளையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு நம்ம போனோன்னா, அது வந்து ஷைத்தானோட வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்றது வந்து தீர்மானிக்கப்படும். ஸோ நம்ம வந்து மனிதர்களாக நம்மளோட முதல் 2 வாய்ப்புகளை நம்ம வந்து தவற விட்டுட்டோம். ஆனால் வந்து இது வந்து நம்மளோட இறுதி மற்றும் கடைசி வாய்ப்பாக, இதுதான் வந்து இறுதி வாய்ப்பாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆதமோட நிலையை பற்றி நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆதம் வந்து நம்ம வந்து கடந்த காலத்தில் வந்து நம்ம சோதித்தோம், ஆனால் வந்து அவர் வந்து மறந்துட்டார், அவர் வந்து முடிவெடுக்க தெரியாமல் வந்து நின்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த முடிவெடுக்க தெரியாமல் நிற்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த, எவ்வளோ பெரிய பின் விளைவை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எல்லாம் நம்மளுக்கு வந்து மேலே நம்மக்கிட்ட கேட்டப்பயே ஏஞ்சல்ஸ் மாதிரி, மற்ற மிருகங்கள், மரம் செடி கொடிகள் மாதிரி நம்மளும் ஒரு முடிவை எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே இருந்திருக்காது. நிம்மதியாக வந்து நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து சொர்க்கத்துலேயே நம்ம வந்து இருந்திருப்போம். இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு வாழ்க்கையே இருந்திருக்காது. அங்கே முடிவெடுக்க தெரியாமல் இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சரி உனக்கு செய்ய தெரியலையே, எங்கேயாச்சும் போய் எடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கேயும் எதுவுமே எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து கிடையாது, எந்த வாய்ப்புமே கிடையாது. இதுதான் வந்து இறுதி வாய்ப்பு. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து 2 பக்கங்களையுமே நம்ம தான் வந்து பார்த்துருக்கோம். ஷைத்தானோடதையும் பார்க்குறோம், அல்லாஹ்வோடதையும் பார்க்குறோம். முடிவு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். மேலேயே நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம். முடிவு எடுக்கலை, ஷைத்தானோட போனால் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து மேலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம வந்து ஒரு சரியான முடிவை அப்போ வந்து எடுக்கலை. அல்லாஹ் தான் வந்து அல்லாஹ்னால மட்டும்தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் உரியது, அவர் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவர் அப்படின்ற முடிவை வந்து நிலையை வந்து நம்ம அப்போ வந்து எடுக்கலை. ஷைத்தான் வந்து சேலஞ்ச் பண்ணப்போ அந்த முடிவை நம்ம வந்து எடுக்க வந்து தவறிட்டோம். ஸோ அதுக்கான விலையாக தான் நம்ம வந்து சொர்க்கத்தை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுக்கான விலை வந்து சொர்க்கம்தான். ஸோ இங்கே இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மரண எச்சரிக்கையாக அல்லாஹ் நம்மளுக்கு இதை வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு வாழ்க்கையாக, முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ உண்மையை தெரிஞ்சுட்டு ஆனால் வந்து ஒரு நிலையான ஒரு எந்த நிலைக்குமே போகாமல் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து
அது பாதுகாப்பானது கிடையாது. அது வந்து தோல்வி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து குரானை படிக்கிறாங்க, உண்மை எதுன்னு வந்து அறிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த நிலைப்பாட்டையுமே அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. இணை தெய்வ வழிபாடு செய்கிறது வந்து தடை செய்யப்பட்டது, தவறு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ ஹதீஸ் வந்து ஃபால்ஸு, அது வந்து தவறானது அப்படின்றத தெரிஞ்சாலும், ஆனால் வந்து அந்த மாதிரியான பாவகரமான பழக்க வழக்கங்களில் தான் வந்து மக்கள் வந்து இன்னும் நல்லா வந்து கட்டியாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தில் என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்ம சமூகத்துலேருந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பயம் மக்களுக்கு. அவங்க வந்து இந்த வாழ்க்கையை அப்போ நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம வாழ்வாரத்துக்கு என்ன செய்கிறது, பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு என்ன செய்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோதனை. அது வந்து வர்றப்போ வந்து மக்கள் வந்து ஒழுங்காக வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்காமல் வந்து இந்த வாழ்க்கையை முன்னாடி வச்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போது வந்து வாழ்கிறதுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ, மக்களாக நம்ம அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவை தான் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலேயும் எடுக்கிற இந்த மாதிரி முடிவுகள் வந்து அதுக்கு விலையாக அவங்க வந்து எதை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து சொர்க்கத்தை தான் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், நரகத்தில் தான் போய் சென்றடைவாங்க. ஸோ கடவுளா இல்லை வந்து ஷைத்தானா அப்படின்ற இந்த தேர்வுக்கு வந்து அல்லாவோட படைப்புகள் நிறைய பேர் வந்து கிளியராக தான் வந்து இருந்தாங்க. அதாவது அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து எண்ணிலடங்காத படைப்பினங்கள் வந்து அல்லாவை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் அல்லாக்கிட்ட தான் வந்து இருப்போம், அவர்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து அதை தான் வந்து நம்பி அல்லாவை தான் நம்பி வந்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு, அதாவது கடவுளுக்கும் ஷைத்தானுக்கும் நடுவில் நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது, முடிவு எடுக்காமல் இருக்கிறது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் நான் வந்து எதுக்குமே வரல, இதுவும் எனக்கு வேண்டாம் அதுவும் எனக்கு வேண்டாம், நான் வந்து நடுநிலையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து நம்மளுக்கு இழப்பை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அது வந்து சரி கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதாவது மனிதர்கள் ஆடம் எல்லாருமே நம்ம வந்து அப்படி நின்றப்போ எல்லாம் வந்து நம்மளை எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாமல் எல்லாம் நம்மளை வந்து விடலை. ஏன்னா அல்லாவுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்க, அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லித்தராங்க. சூரா 2:37 எல்லாம் வந்து ஆதமுக்கு வந்து வார்த்தைகளை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலயமா ஆதம் வந்து அவரை மீட்டுக்கிறாரு. ஏன்னா கடவுள் தான் வந்து மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஒரு ரொம்ப இலகுவான ஒரு கட்டளையை தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரா 2:38 நம்ம பார்த்தோம்னா, இங்கேருந்து போங்க, எல்லாருமே இங்கேருந்து மனிதர்கள் எல்லாமே இங்கேருந்து போங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வந்து வரும். யாரெல்லாம் என்னோடய வழிகாட்டலை ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பயப்பட எதுவுமே தேவை கிடையாது, நீங்கள் வந்து வருத்தப்படவும் தேவையில்லை அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து நம்பிக்கை கொள்ள மறுக்கிறீங்களோ, அல்லாவோட வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் வந்து நகரத்தில் தான் சென்றடைவீங்க, அங்கே தான் போய் கடைசி வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கடைசியிலன்னு இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு நிலையிலையுமே எங்கே வந்து வருது அப்படின்னா, நம்ம அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, ஒபீடியண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அது வந்து நிற்கிது. ஸோ அல்லாஹ்கிட்டேருந்து நம்மளுக்கு வழிகாட்டல் வர்றப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளோட மீட்சிக்கு வந்து அல்லாஹ் வந்து உத்தரவாதம் அளிக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை வந்து ஏற்க மறுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு உதவி செய்யாது. அதோட பின் விளைவு வந்து என்ன அப்படின்னா,
நம்மளோட மறுமை வாழ்வை வந்து நம்ம வந்து இழக்க வேண்டியது இருக்கும், நரகத்தில் தான் போய் சென்றடைவோம் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ வருந்தி சீர்திருந்தி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது நம்மளோட வாழ்க்கைக்கான கதவை வந்து திறந்து விடுது. அது மட்டும் இல்லாமல் அதே வந்து நம்ம ஆணவம் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை வந்து அது மூடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கை வந்து நரகத்தில் போய் முடிஞ்சிடும். அது வந்து ஒரு நரகத்தில் வாழ்கிறது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம மீண்டு போனால் தான் நம்ம வாழ்கிறதுக்கு அது வந்து இதாக இருக்கும். நம்ம போய் சொர்க்கத்துக்கு அது வந்து நம்ம வழிவகுக்கும். ஸோ நம்ம வந்து தவறுகள் வந்து செய்யலாம். ஏன்னா மனிதர்களில் வந்து அல்லாஹ் வீக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சோதனைன்றனால நம்ம வந்து சில தவறுகளை வந்து நம்ம வந்து செய்வோம். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்கிட்ட சின்சியராக வந்து பாவ மன்னிப்பு வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்த பாவ மன்னிப்புன்ற கேட்குறனால நம்ம செஞ்ச இப்போ ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பின் விளைவுகள் அப்படின்றது ஒரு சிலது இருக்கும். அதுலேருந்து வேணால் நம்மளை காப்பாற்றாமல் இருக்கலாமே தவிர அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான், அதை வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி தான், அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கலாம். எல்லா நாடுனா அது கூட நம்மளுக்கு வராமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த தவறை வந்து எல்லாம் வந்து மன்னிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ நம்ம இன்னும் வந்து நன்னெறியான விஷயங்கள் செய்கிறதுக்கும் அதை எப்படி நம்ம அந்த சூழ்நிலையை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்குமான இதை வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆதம் வந்து அப்படி தான் அவர் வந்து மேலே தவறு செஞ்சுட்டு வந்துட்டார் கீழே. ஆனால் இங்கே வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அவர் வந்து சொர்க்கத்துலேருந்து அல்லாஹ் அவரை வந்து வெளியே அனுப்பிச்சாலும் அவர் இங்கே வந்து இப்போ அவர் வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சு 2 பேரையும் வச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை, தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்போட பின் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பூமிக்கு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட தப்போட பின் விளைவுலேருந்து அவங்களால தப்பிக்க முடியல, இங்கே வரதாயிடுச்சு. பின் விளைவாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆனாங்க. அந்த வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ஆனால் வாழும் போது அவங்க வந்து அல்லாஹ்கிட்ட வந்து நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்றத அவங்க வந்து ஒத்துக்கிட்டு அவங்க அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா அல்லாஹ் திரும்ப அவங்கள வந்து மன்னிச்சு திரும்ப சொர்க்கத்துலேயே வந்து சொர்க்கத்துக்கே அல்லாஹ் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் சூரா 2:37 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த முதல் வாய்ப்போ 2வது வாய்ப்போ கிடையாது. இதுதான் வந்து 3வது வாய்ப்பு மற்றும் இறுதி வாய்ப்பு ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே. ஆதாமுக்கும் சரி, அவர் வழிவந்த எல்லாருக்கும் சரி, நம்ம அனைவருக்கும், இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மக்களுக்கும் சரி. இதுதான் நம்ம வருந்தி சீர்திருந்தி அல்லாஹ் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் அல்லாஹ் எங்களோட ரட்சகர் அப்படின்னு நம்ம வந்து முடிவை எடுத்து அந்த முடிவுப்படி வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இதுதான். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து நழுக விட்டுட்டோம், இதை வந்து வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் திரும்ப 4வதாக ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. நம்மளோட மரணத்துக்கு அப்புறமா எந்த பாவ மன்னிப்பும் நம்ம வந்து கேட்க முடியாது, எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, எந்த வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது திரும்ப வந்து நம்மளோட நிலையை நம்ம வந்து நிரூபிக்க. ஸோ இந்த வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஆணவத்திலே இருந்தார், ஷைத்தான் இருந்த மாதிரி அப்படின்னா ஸோ அது வந்து கண்டிப்பாக ஷைத்தானுக்கு நடந்த நிலை தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படும். ஸோ மக்கள் வந்து அவங்க ஆணவத்துக்கும் அவங்க வந்து மக்கள்கிட்ட கடினமாக நடந்துக்கிறதுக்கும் அப்புறம் நேர்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க வந்து நியாயப்படுத்தலாம். அதாவது என்னோடய குழந்தை பருவம் வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தப்பாக நடக்கிறேன், இல்லை அதனால தான் என்னோடய பிஹேவியர்ஸ் வந்து இப்படி இருக்குது, நான் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் வந்து மக்களை ஏமாத்துறேன், அதனால தான் நான் சீட்டிங் பண்ணுறேன், என்கிட்ட ரொம்ப நிறையா காசு இருக்குது, என்கிட்ட என்னால் எது வேணாலும் செய்ய முடியும் என் காசு வச்சு, அதனால நான் எதுக்கு வந்து அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும், நான் எதுக்கு வந்து பணிவாக இருக்கணும்
அப்படின்னு காசு இருக்கிற மக்கள் வந்து நினைக்கிறேன். என்னோடய குடும்பம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அது வந்து சரியாக இல்லை, அதனால தான் நானும் வந்து அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லலாம். என்கிட்ட நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான சாக்கு போக்குகள் எல்லாமே வந்து அல்லாஹ் கொடுத்த நம்மளுக்கு அல்லாவோட புத்தகமான குரானில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து வலியோடு நம்மளுக்கு வந்து கெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டால் இப்போ நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லதை வந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டங்கள் எதுவுமே வந்து எப்போவுமே நிரந்தரமானது கிடையாது. எல்லா கஷ்டத்துக்கும் பின்னாடியுமே வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க கடந்த காலத்தில் நடந்த வலியையும் அதோட கடந்த காலத்தில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் சரி, இல்லை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் சேர்த்து அதை காரணமாக சொல்லி தான் நான் இப்படி தப்பு பண்ணுறேன், நான் கெட்டதாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து அல்லாஹோட கருணையும் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க, அவரோட சத்தியத்தை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்து கோவப்பட்டோம் இல்லை தப்பாக எதாவது வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லா கண்டிப்பாக வந்து மன்னிச்சிடுவார். ஆனால் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னே வந்து ஒரு டைமில் வந்து உன்னே வந்து அடக்குமுறை செஞ்சாங்களா, அதனால வந்து உனக்கு டைம் வரப்போ நீயும் அடக்குமுறை செய் அப்படின்னு அல்லா வந்து எங்கேயுமே சொல்லலை. உன்னை வந்து ஒரு காலத்தில் வந்து இழிவுபடுத்துகிறாங்களா, அதனால நீ வந்து இப்போ ஆணவம் கொண்டு நீ மற்றவங்களை வந்து இழிவுபடுத்து. இன்னும் சின்ன வயசில் வந்து எல்லோரும் வந்து தப்பாக ட்ரீட் பண்ணாங்களா, அதனால் இப்போ நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீயும் மக்களுக்கு அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு சொல்ல கிடையாது. இது எல்லாமே மனிதர்கள் நம்மளே சொல்கிறக்கூடிய சாக்குப்போக்குகளாக தான் இருக்கே தவிர அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைடன்ஸு, இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுலாம் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்கிற மெசஞ்சர்ஸோட வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஜோசப் அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் துரோகத்தை அனுபவிக்கிறாரு, அடிமைப்படுத்துகிறாங்க, ஜெயிலில் போயிருக்காரு. அப்போவும் அவர் வந்து பொறுமையாக தான் இருக்கார். அவங்க செஞ்சதுக்கெல்லாம் அவர் வந்து அவரை மன்னிச்சிடுறாரு. ஸோ அவரோட குழந்தை பருவம் வந்து இவ்வளோ கடினமாக இருந்தனால அவர் வந்து அல்லாஹ் கிட்ட நெருங்காமல் இருந்தாரா, பாவமன்னிப்பு கேட்காம இருந்தாரா, பொறுமையாக இல்லாமல் இருந்தாரா, மக்களை தவறாக நடத்தினாரா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அவரோட இதில் கரெக்டாக இருந்தார். அதே மாதிரி ஜோப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த நல்ல உடல் நலம் கிடையாது, காசு பணம் கிடையாது, குடும்பமே கிடையாது கூட. ஆனால் அவர் வந்து உறுதியோடு தான் இருந்தார். அவரோட கஷ்டங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப கடுமையான ஒரு கஷ்டமாக தான் இருந்தது எல்லாம் வந்து அவருக்கு கொடுத்துருந்தது. ஆனால் அவர் வந்து எந்த எக்ஸ்கியூஸுமே வந்து எந்த சாக்கு போக்குமே சொல்லலை, இதெல்லாம் எனக்கு இல்லை, எல்லாம் எனக்கு இதெல்லாம் கொடுக்கல, அதனால தான் நான் வந்து வணங்கலை அப்படின்னு அவர் சொல்லலை. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ இதுலேயும் எல்லாம் என்னைக்காச்சும் என்னை இதுலேருந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியோடு இருந்தார். முகமதுக்கும் வந்து நினைவூட்டினாங்க, அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஹாப்பியாக ஆவீங்க. உங்களை வந்து அனாதையாக கண்டு அவர் உங்களுக்கு ஒரு இல்லத்தை கொடுக்கலையா, அவங்கள வழிகேட்டில் கண்டு உங்களை நான் வந்து வழி நடத்தலையா, உன்னை ஏழையாக கண்டு நான் உன்னை வந்து ஆசீர்வதிச்சு செல்வந்தனாக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ முகமது ஃபஸ்ட்டு வந்து ஏழையாக தான் இருந்திருக்காரு. அப்போது வறுமையில் இருக்கிறனால நான் வந்து மக்களை வந்து ஏமாற்றுவேன், தவறு செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்கியூஸோ சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நான் வந்து யாருக்கும் வந்து நான் கீழ்ப்படிய மாட்டேன், யார் சொல் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், நான் வந்து பணிவாக வந்து நடக்க மாட்டேன், திமிராக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணமாக தான் நம்ம சுலைமானோடதை வந்து பார்க்குறோம். அவருக்கு கொடுத்த அளவுக்கு செல்வத்தையும் பவரையும் அல்லாஹ் வந்து யாருக்குமே இது வரைக்கும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாவே சொல்கிற அளவுக்கு செல்வம் வழங்கப்பட்ட ஒரு நபர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் ரொம்ப கனிவானவராக தான் அவர் வந்து இருந்திருக்கார். ஸோ எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு சாக்கு கிடையாது.
ஃபேரோட மனைவியை பற்றி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றுலேயே ரொம்ப மோசமான ஒரு கொடுங்கோலனோட மனைவியாக வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க கூட வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு சப்மிட்டராக அல்லாவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அல்லாஹ் மட்டும்தான் அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. ஸோ ஒரு கெட்ட குடும்பம் வந்து ஒரு சாக்கு கிடையாது. நூஹ் நபி வந்து 950 இயர்ஸ் வந்து அவர் வந்து அல்லாவோட வார்த்தைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் கூட கேட்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 950 இயர்ஸ் அப்படின்னா என்ன ஒரு பொறுமையை வந்து அவர் கையாண்டிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் அவருக்கு அவ்வளோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. யாருமே என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்தலை. அவர் அல்லாஹ் செய்ய சொன்னதை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. எந்த சாக்குமே அவர் வந்து சொல்லலை. ஸோ குரான் அப்படின்றது வந்து ஒரு கதை புத்தகம் வந்து கிடையாது. நம்மளோட மீட்சிக்கான ஒரு வழிகாட்டெல்லாம் வந்து குரான் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே நம்மளுக்கு ஒரு உதாரணமாக தான் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மூலியமாக எல்லாம் நம்மளை வந்து நன்னெறியின் பக்கம் தான் வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ வரலாற்றில் வந்து நம்மளுக்கு அறிவுடையவர்களுக்கு பாடம் வந்து இருக்குது. இது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்து கிடையாது. குரான் வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஸ்கிரிப்சர்ஸையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து வழங்குது. நம்பிக்கை கொள்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பாதைகளை கொடுத்து எல்லாம் வந்து நம்மளை சோதிப்பாங்க. கஷ்டங்கள் வந்து வரும். கஷ்டங்கள் வந்து வர்றது வந்து அது வந்து ஒரு சோதனை தான். அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே எல்லாம் வந்து இந்த நபிமார்களோட வாழ்க்கை மூலியமாக நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த சாக்குமே நான் வந்து சொல்ல முடியாது. இதனால தான் நான் வந்து வணங்கலை, இதனால தான் நான் அதை பண்ணல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட சாக்கு எதுவுமே வந்து தீர்ப்பு நாள் அன்னைக்கு செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படின்னா ப்ராஃபட்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து, மெசஞ்சர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். அவங்க வந்து மனிதர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் இருந்திருக்காங்க. ஆனால் நன்னறியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களால இருக்க முடியும் அப்படின்னா நம்மளாலே இருக்க முடியும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்மளோட செல்வமோ, நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, இல்லை வறுமையில் இருக்கமோ, இல்லை நம்மளோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சோ, அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இங்கே கணக்கே கிடையாது. ஏன்னா உண்மை வந்து ரொம்ப தெளிவானதாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நான் அந்த தவிர்க்க முடியாத நாள் அன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறப்போ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் அது என்ன சம்பாரிச்சிச்சோ அதுக்கான கூலியை தான் அது வந்து பெறும், சிறிதளவும் மனிதமின்றி அப்படின்னு எல்லாம் சூரா 3:25 வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்போவுமே வந்து ஷைத்தானை பற்றியோ, ஆதம் பற்றியோ, ஜோசஃபோ, இல்லை ஃபேரோ, ஜோப், நோஹா, மோசஸ், சாலமன், முஹம்மது, இல்லை எந்த நாடு பற்றியுமோ, எந்த தலைவர் பற்றியுமோ, எதை பற்றியுமே இது வந்து கிடையாது. இது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே வந்து கடவுளை சார்ந்ததாக தான் இருக்குது. அவரோட கட்டளை, அவரோட கருணை, அவரோட நியாயம். ஸோ நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்மளை பற்றினதோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய சாக்கு போக்கு பற்றினதோ வந்து கிடையாது. இது வந்து நம்மளை சார்ந்ததே வந்து கிடையாது. இது வரைக்கும் அப்படி அதை வந்து இருந்தது கிடையாது. இதுக்கப்புறமா அது அப்படி இருக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் புகழ் பாடிட்டு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப போகிறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். வேறு எதுவை பற்றியுமே இந்த வாழ்க்கை வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கெல்லாம் நினைவூட்டிக்கிட்டே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் கடவுளுக்குரியது. இந்த ஆர்டிகளோட ஆத்தர் பேர் வந்து உபைத். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.